அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய்ந்திய பெண்ணை பாரதி. உங்களுக்கு கன்னிக்கு வந்து 11வது இடத்துக்கு குரு வராரு. இது உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு ராஜ யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுது. இதுங்க முக்கியமாக கிருஷ்ணர், நான் எடுக்கும்போதே எல்லாருக்கும் அது சொல்லலை, தொடர்ந்து ஏதாவது ஒன்று கிருஷ்ணனுடைய மந்திரங்களையும் அதையும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொதுவாகவே உங்களுக்கு கிருஷ்ணர் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் இந்த குருவை நல்லா ஈர்த்துக்கிறதுக்காக அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். 11ஆம் இடம்ன்றது சூப்பர்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஜூன் 2ஆம் தேதி திடீர்னு டக்குன்னு சில மாற்றங்கள் வரத நீங்கள் பார்க்கலாம். அதாவது உச்ச ராசியான கடகத்துக்கு குரு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற இந்த உச்ச குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கடகம் 11வது வீடுன்றதுனால லாபஸ்தானம், அதாவது பணம், வருமானம், ஆதாயம் சேர்ற இடம். குரு அந்த இடத்துல உச்சமாக உட்காரதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக நடக்க போகுது. பணம் செல்வம் அப்படின்னு பார்க்கும்போனா ரொம்ப நீண்ட நாளாக நின்று போன ஒரு பண வரவு இருக்குது, எங்கன்னா கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியது, இல்லைன்னா ரொம்ப நாள் ஒரு ஏக்கமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அதுக்கான வழிமுறைகள்லாம் ஒரு வருமானமாக வரத்துக்கோ, இல்லை கடன் தொல்லை இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையறதோ, இல்லை சேமிப்பு கூறுறதுக்கோ, இதுங்க எல்லாமே நடக்கும். வேலை தொழில்னு பார்த்தா உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு இருக்கும், பதவி உயர்வும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. தொழில் பண்ணுறவங்களுக்கு புது வாடிக்கையாளர்கள், லாபம் பெருகுதா, வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்திருங்களுக்கும் நல்ல செய்தி வர மாதிரி இருக்குது. திருமணம் குடும்பம்னு பார்க்கும்போது குருவோட பார்வை உங்கள் 7ஆம் வீட்டு மேலே விழறதுனால திருமணம் தாமதம் ஆனவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக நல்ல யோகா இருக்கும். 2வது, கணவன் மனைவிக்குள்ளேயே எதனா ஒரு இருந்தால் கூட அதில் இணக்கமான சூழ்நிலை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் காதல் விஷயங்கள் கை கொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மங்கள காரியங்கள் சுபகாரியங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்கலாம். பிள்ளையினுடைய கல்வி பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால பிள்ளைகளோட படிப்பு வளர்ச்சியில் முன்னேற்றம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அருள் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், அதிக நம்பிக்கையில் முக்கியமான முடிவுகளை, சரி பரவாயில்ல அதான் சொல்லிட்டாங்களே சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்கணும். வந்த செல்வத்தில் நல்லா சேமிக்கணும். முதல்ல பரிகாரம் என்னன்னு கேட்கும்போது அதிகமாக ஓம் நமோ பகவதி வாசுதேவ வியாழக்கிழமையில் மஞ்சள் ஆடை நீங்கள் போட்டுக்கிறது, எப்போ டைம் கிடைக்குதோ மற்றவங்களுக்கு தானமாக மஞ்சள் இது கொடுக்குது. பெருமாள் சந்நிதியில் நெய்தி பயத்து, மாணவர்களுக்கு பேனா புத்தகம் அந்த மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி தருது. இது இல்லாமல் எல்லாருக்குமே நான் சொல்கிற மாதிரி கடலை பருப்பு மஞ்சள் பொருட்களை தானம் பண்ணுறது, இதுங்கெல்லாம் வந்து குரு அருள் ரெட்டிப்பாகுன்னு சொல்லலாம். இந்த புனித பயிற்சியை வர வைக்கிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அடிக்கடி 11 முறை சொல்கிறது இல்லாமல், ஆலமரத்தை நீங்கள் எப்படியாவது நீங்கள் அது க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். ஆனால் ஆலமரத்துக்கு பாலையும் தண்ணியும் கலந்து ஊற்றுறதோ, எப்போ ஒரு முறை அவங்க கண்ணில் படுதுன்னா அன்றைக்கி ஒரு 3 சுற்றிட்டு வந்துடுறதோ, அதை தொட்டுக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிறது உங்களை வந்து கட்டாயமாக அது குருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான விஷயங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னுடைய மெம்பர்ஷிப்பில், முக்கியமாக வெளிச்சம் என்ற மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.